2026 இந்த துலாம் ராசிக்கு தொழில் வகையில் ஜெயித்து விடுவேனா, இல்லை ஏதாவது மிஸ் ஆயிருமா அப்படின்னு பல குழப்பங்கள் இருக்கும். 10ல் குரு பதவி நாசம்னு சொல்கிறாங்க, இல்லை பதவி போகுங்கிறாங்க. அது வேலை சம்மந்தப்பட்டதுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஆனால் துலாம் ராசிக்கு 10ல் இருக்கிற குரு வருவார் கோச்சாரத்தில் ஜூனுக்கு பின் வந்தவுடனே 2, 4, 6 இந்த ஸ்தானத்தை வலுப்படுத்துவார். தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு உண்டு, தொழிலில் வளர்ச்சியும் உண்டு. ஆனால் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாத தொழிலில் ஜெயித்து விடுவார்கள். கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண மாட்டிக்குவாங்க. அப்போ இந்த சூட்சமம் இது ஒன்று தான். அப்போ தொழில் லாபங்கள் இயற்கையாக உண்டு. ஆல்ரெடி தெரிஞ்ச தொழிலை அப்படியே செய்யலாம். புதிதாக செய்கின்ற தொழில் தெரிந்தால் பண்ணுங்கள், தெரியலைன்னா கேட்டுட்டு பண்ணுங்கள். 10ல் குரு வரும் பொழுது கொஞ்சம் கவனம். இது இயற்கையான சூழ்நிலை. ஆனால் இதுக்கு ஒரு பரிகாரம் உண்டுங்க. என்னென்னா, இந்த ராசிக்கு எப்போவுமே ஒரு வேலை தொழில் பண்ணுற இடத்துல ஒரு தண்ணியில் ஒரு எலுமிச்சை பழம் எப்போவுமே போட்டு வைங்க. அதிலே தெரிஞ்சிடும் உங்கள் தொழிலில் திருஷ்டியோ தோஷங்களோ எதாக இருந்தாலும் விலக்கி கொடுத்து விடும். இது பண்ணாத வரைக்கும் இந்த ராசி தொழில் பண்ணாலும் சின்ன சின்ன சிக்கல் வந்து கொண்டே தான் இருக்கும்.